லஞ்ச் சீரீஸ் டே 5 அதோட ரெசிபிலாம் என்னென்னு வாங்க பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்ய ஒரு வானல் வச்சு வானல் சூடான உடனே துவரம்பருப்பு, வெந்தயம், தனியா, மிளகு எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற விட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் ஆட் பண்ணி பூண்டு ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பூண்டு வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பொடி ஆட் பண்ணி எண்ணெயிலே அந்த பொடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதுவும் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்து கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. புளி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பூண்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பூண்டு குழம்பு ரெடி. இப்போது மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய், கடுகு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அரிஞ்சு வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மாங்காய் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடி. இன்றைக்கான மெனு என்னென்னு வாங்க பார்க்கலாம். சுட சுட சாதம், பூண்டு குழம்பு, வீட்டிலையே செஞ்ச தயிர், மாங்காய் பச்சடி. பாய்.